விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியும் இப்போ தான் 7 நாட் சனியெல்லாம் தாண்டி இன்னி எல்லாம் அப்பா அம்மாடி அப்படின்னு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வருது. எப்படி இருக்கு மேம் அவங்களுக்கு? உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்கு. விருச்சகத்தை பொறுத்தளவுல குரு இப்பதான் பகவான் மூச்சு விடுறாங்க இல்ல? கண்டிப்பா நல்லா ஃப்ரீயாவே விடலாம். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. Very good. பக்தி மட்டும் இருந்தா போதும். இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற ஜெயிச்சிடலாம். நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல கண்டிப்பா அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அவரா பார்த்து கொடுத்துடுவார். நம்ம இது வேணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த வருமானம் சார்ந்த நிகழ்வு அது ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கோவில் கட்டிட்டு இருக்கோங்க, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க. இவர் என்ன பண்ணுவாரு, 4 பேர்ட்ட வசூல் பண்ணி கொடுப்பார். அதுவே ஒரு புண்ணியம் தான். நம்ம கை காசை போட்டு தான் கோவில். எல்லாருக்கும் வணக்கங்க. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருமே, அதாவது உலகத்தில் பார்த்துட்ருக்கிற அத்தனை பேருக்குமே முதல்ல ஒரு நன்றி அண்ட் வணக்கம். ஏன்னா இந்த ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு நீங்கள் வியூவர்ஸ் தாங்க முதல் காரணம். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக இந்த அஸ்ட்ராலஜர் ஃபுல்லாக ஆக்சுவலாக ஆன்மீகம் இது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோங்க. அவங்க யார் தெரியுமா? ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுங்க. ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்க பிரகாசமாக. அவங்கக்கிட்ட இப்போ நம்ம இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சிக்கு உங்கள் 12 ராசிக்கும் எப்படி தான் இருக்குது எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நல்லா பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்கள சந்திப்போமா? வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த குரு பயிற்சிக்கு எப்படி இருக்குன்னு ஒரு 12 ராசியும் ஆசைப்படுவாங்க. இவ்வளோ நாள் நான் பட்டுட்டேன், இவ்வளோ நாள் எல்லாத்தையும் தாண்டி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டேன், இனிமே தான் எப்படி இருக்க போகுது, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், நான் எப்படி இருக்க போகிறேன்னு 12 ராசி அது பாருங்க ரெடியாக காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம 12 ராசியும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக மேம்? கண்டிப்பாக மேம். நிச்சயமாக எல்லாருக்கும் அவங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த குரு பகவான் எங்கெங்கே இருந்தால் நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. அரசருக்கு அரசரையும், அவதார புருஷரையும், அயோத்தி மன்னரையும் அடிமை தொழில் செய்ய வைத்த அமரகுரு பகவானின் அதிசயங்கள் உரைக்க கேளு. 2 5 7 9 இதமான அமரகுரு பகவான் இன்பம் தரும் 11 இருக்கும்போது இதுவெல்லாம் நடக்குமென்று இயம்பிடுவீர் உலகத்தார்க்கே. பஞ்சமெல்லாம் நீங்கிவிடும், பல கஷ்டம் மாறிவிடும், கவலையெல்லாம் தீர்ந்துவிடும், கடன் தொல்லையும் தீர்ந்துவிடும், மாறாத நோயும் மறைந்துவிடும், தீராத பகையும் தீர்ந்துவிடும், வாழ்க்கையில் வசந்தம் சேர்ந்துவிடும், பாக்கியங்கள் மெத்த உண்டு, பஞ்சனையும் மெத்த உண்டு, மாடு கன்று சேர்க்கை உண்டு, மாடி வீட்டு யோகம் உண்டு, கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும், கெட்டதெல்லாம் நல்லதாகும், தொலைந்த பொருளும் வந்துவிடும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் காலமப்பா. இதுதான் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்தால், அதுவும் ஜாதகத்தில் 2 5 7 9 11 இந்த இடங்களில் இருந்தால் நமக்கு நல்ல பலன்களை நிறைய தருவார். இதுதான் வியாழ நோக்கம். குரு பகவான், குரு பயிற்சி, குரு பார்வை இது எல்லாமே இந்த இடத்துல இருந்தால் அவங்க நல்ல பாசிட்டிவான பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்கவுங்க ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் இருக்குன்னு அவங்களே தெரிஞ்சுக்க முடியும். மேம், குரு பெயர்ச்சி 12 ராசிக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக சொன்னீங்க பாருங்க. நான் அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவும் போய் இந்த குரு பயிற்சி அவ்வளோ நல்லா இருக்கு இல்லை மேம்? பாசிட்டிவா? கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் கேட்கறதுக்கு. எல்லாம் பாருங்களேன் வெயிட்டிங்ல இருக்காங்க. இந்த குரு பயிற்சியில் ஒரு ரொம்ப விசேஷம் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, அதி வல்லமையோட உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கடகராசி குருவுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தை அம்மா கிட்ட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பாக உணரும்.
ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு இருக்கும் அப்படிங்கிறத, இந்த கடகங்கிறது சந்திரனுடைய வீடு, அது தாய்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அங்க குருன்னா குழந்தைன்னு எடுத்துக்கிறோம். அந்த குழந்தை அங்க வந்து தாய் மடியில உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அப்போ அது சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அம்மா கிட்ட இருந்தாலே எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நான் தர்றேங்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப குரு பகவான் இருக்கார். அதனால அவங்கவங்க பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலன்களை அவர் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படின்னாலும், ஓரளவு ஒரு நல்லவர் அப்படின்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அவரால அவங்க இருக்கக்கூடிய இடம் சரியில்லாத இடமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய குணம் நான் கொடுக்கறது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்துல அவருடைய பார்வை பலத்துல அவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்தோம். அப்ப இந்த கடகத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு 3 ராசிகளை சிறப்பு செய்வார். ஏன்னா அந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். அப்ப எந்த ராசிக்கு அவருடைய பார்வை விழுகுது அப்படின்னா விருச்சிக ராசிக்கு. அவருடைய 5வது பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கு. அவருடைய 7வது பார்வை மகர ராசிக்கு இருக்கு. அவருடைய 9வது பார்வை மீன ராசிக்கு இருக்கு. இந்த 3 ராசிகளுக்கும் அவர் ரொம்ப சிறப்புகளை பண்ணக்கூடியவராக இந்த குரு பகவான். குரு பார்வை தான் ரொம்ப சிறப்பு. அப்ப அந்த குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல், ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு குருன்னா தெய்வ பலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வ பலம்ங்கிறது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போவாங்க, அங்க ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை இந்த குரு பார்வையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசியும் இப்போதான் 7 நாட் சனியெல்லாம் தாண்டி இன்னி எல்லாம் அப்பா அம்மாடி அப்படின்னு உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வருது, எப்படி இருக்கு மேம் அவங்களுக்கு? உண்மையிலே ரொம்ப சிறப்பா இருக்கு. விருச்சகத்தை பொறுத்தளவுல குரு பகவான் மூச்சு விடுறாங்க இல்ல? கண்டிப்பா நல்லா ஃப்ரீயாவே விடலாம், அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு குருவுடைய பொறுப்பு எப்போதுமே ரொம்ப சுபத்துவமானவர். குரு 2ஆம் இடத்திற்கு அவர் தான், வருமானத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அதே மாதிரி 5 மனசுக்கும் அவர் தான் காரணம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுப்பதும் அவர் தான். இவர் போய் எங்க இருக்காரு? ரொம்ப இஷ்டமான இடத்துல உட்கார்ந்துருக்காரு, பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவங்களுக்கு பக்தி மட்டும் இருந்தா போதும், இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல கண்டிப்பா சக்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய தன்மை அப்படின்னா படிக்கிற குழந்தைகள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த 9ல குரு இருக்கிறதுனால படிப்புல அவ்வளவா கவனம் போகாது. நம்ம தான் நல்லா படிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு மிதப்பு கொடுத்துரும் இந்த நேரத்துல. அதனால அப்படி இருக்காதீங்க. இந்த நேரம் தான் ரொம்ப ஜாக்கிரதையா படிக்கணும், அதை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே நேரத்துல இந்த குரு வருமானத்தை அதிபதியாக இருந்து பாக்கியத்துல இருக்கிறதுனால நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே இப்ப சந்தோஷம், அதுவே உங்களுக்கு கிடைக்கும். அவரா பார்த்து கொடுத்துருவார். நம்ம இது வேணும்னு முயற்சி பண்ணும்போது அந்த வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த தவறை எதுவும் பண்ணிட வேண்டாம். நீங்க எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்கன்னாவே விருச்சிகத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்து இஷ்ட தெய்வத்தை, குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வமா கும்பிடுங்க. இப்ப நிறைய பேருக்கு வந்து இஷ்ட தெய்வம் வந்து வேறையா இருக்கும், குலதெய்வம் வேறையா இருக்கும். ஆனா இவங்களுக்கு குலதெய்வத்தை இஷ்ட தெய்வமாக இந்த நேரத்துல மானசீகமா கும்பிடுறாங்கன்னா ரொம்ப கூப்பிட்ட உடனே வந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பு அந்த தெய்வத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. குழந்தைகளால நிறைய மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. குழந்தைகள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும். இப்போ வந்து அப்பா விருச்சிக ராசியில இருக்காரு, பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும் இல்ல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையும். இப்போ அதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்துல உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெரி குட். குழந்தைகள் விரும்ப காதல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல உண்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம இவருடைய ஜாதகத்துல இப்போ 9ல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை மரியாதை ஏதாவது ஒரு கோயில் கைங்கரியத்தை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். அது ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கோவில் கட்டிட்டு இருக்கோங்க, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்க. இவர் என்ன பண்ணுவாரு, 4 பேர்ட்ட வசூல் பண்ணி கொடுப்பார்.
அதுவே ஒரு புண்ணியம் தான். நம்ம கை காசை போட்டு தான் கோவில் கொடுக்கணுங்கிறது இல்ல. ஆமா. 4 பேர் கொடுக்கறதுக்கு நம்ம உதவியா இருந்தாலே அதுவும் நமக்கு புண்ணியம் தான். அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவருக்கு நல்லாவே இருக்கு. தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு வாரத்துல ஒரு நாள் நீங்க தான தர்மங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயம் ஏதாவது கும்பாபிஷேக நிகழ்வுகள்ல அடிக்கடி போய் கலந்துக்கும். இந்த ஒரு வருஷம் எந்த கும்பாபிஷேகம் பக்கத்துல தூரத்துல எங்க வேணாலும் கும்பாபிஷேகம்னு காதுல கேள்விப்பட்டீங்களா, அந்த இடத்துக்கு போய் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகளை தரும். அதுதான் உங்களுக்கு பாக்கியமே. கோவில் திருப்பணிகள், கோவில் கைங்கரியங்கள், அந்த ஹோம யஜ்யங்கள், யாக யஜ்யங்கள், இதுதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, கூடுதலா அந்த குரு பார்வை உங்க ராசிக்கே விழுகுது. விருச்சகத்திற்கே குரு பார்வை இருக்கு. அப்போ என்ன பண்ணும், உங்களை ரொம்ப பக்குவப்படுத்தி ரொம்ப நல்ல ஒரு குணமான ஒரு சூழ்நிலைகளை, இதுவரையும் பக்குவம் இல்லாம நடந்திருப்பீங்க, அது கூட இப்ப பக்குவமா நடக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகளை, ஒரு பொறுமை, ஒரு நிதானம், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நேர்ல பார்த்து பேசுறதை விட நீங்க போன்ல பேசுங்களேன், சரிங்க பண்ணிடலாம், மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும், சிறப்பாக இருக்கும். வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகள் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இவங்க எண்ணிய செயல்கள் அந்த தெய்வ இறை அனுகிரகத்தால கண்டிப்பா நடக்குங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ மேம். விருச்சிக ராசி ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது இப்போதான் மூச்சு விட்றீங்கல்ல, ஃப்ரீயாக விடலாமா நீங்கள் மூச்சு? தைரியமாக இருங்க. நீங்கள் நல்லதை நினச்சா நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு மேம் அழுத்தமாக சொல்லிட்டாங்க. ஹாப்பியாக இருங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். அவங்க சொன்ன தெய்வத்தெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் தாங்க ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.